ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற 10 இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் யூஸ் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் ஸ்கூலுக்கு போகிறேன். நான் பள்ளிக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். நான் பள்ளிக்கு போகிறேன், ஸ்கூலுக்கு போகிறேன் இப்படி சொல்லலாம் கைஸ். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் குக்கிங் ஃபுட். ஷீ இஸ் குக்கிங் ஃபுட். ஷீ இஸ் குக்கிங் ஃபுட். தயவு செய்து எனக்கு உதவி செய்யுங்க. இப்போ நம்ம ஒருத்தவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்போம்ல, எல்லாருமே கேட்போம். அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு பார்த்துலாம். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. இவ்வளோதாங்க கைஸ். இப்போ 4th சென்டென்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் ரொம்ப சோர்வாக இருக்கிறேன், ரொம்ப டயர்டாக இருக்கேன், சோர்வாக இருக்கேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஐ எம் வெரி டயர்ட் டுடே. ஐ எம் வெரி டயர்ட் டுடே. நீங்கள் புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணுறீங்க, புதுசாக அவங்கள்ட்ட என்ன பேசுவீங்க? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? புதுசாக ஒருத்தவங்களை மீட் பண்ணால் உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்போம்ல, அதுக்கு தான் இது யூஸ் ஆகுது. உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வந்து உங்களுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா எப்படி சொல்லுவீங்க? ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் என்னுடைய நெருங்கிய நண்பன். இப்போ 7th சென்டென்ஸ் என்னன்னு பார்த்துடலாம் கைஸ். ஒருத்தவங்க கதவை மூடிட்டாங்க, நீங்கள் தயவு செய்து கதவை திறக்கவும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓப்பன் த டோர் ப்ளீஸ். ஓப்பன் த டோர் ப்ளீஸ் இப்படி சொல்லலாம் கைஸ். இப்போது நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட எனக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும் அப்படி சொல்கிறீங்க. அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறான்? ஐ லைக் டு ரீட் புக்ஸ். ஐ லைக் டு ரீட் புக்ஸ். எனக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும் இப்படி சொல்லலாம் கைஸ். ஸோ உங்கள் ஊரில் உங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு, அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்துடலாமா? இட் இஸ் ரைனிங் நவ். இட்ஸ் ரைனிங் நவ். இட் இஸ் ரைனிங் நவ் இப்படி தான் கைஸ் சொல்லணும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு கிட்ட பேசி முடிச்சுட்டு ஓகே நாளைக்கு சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு பார்த்துலாம். see you tomorrow. see you tomorrow. இவ்வளோதான் கைஸ். இப்போது நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சென்டென்சஸ்லாம் ஒரு டைம் ஃபைனலாக 10 ரீட் பண்ணிடலாம் கைஸ். வாங்க ஃபைனலாக ஒரு டைம் ரீட் பண்ணிடலாம். நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஐ எம் கோயிங் டு ஸ்கூல். அவள் சமைத்து கொண்டிருக்கிறாள். ஷீ இஸ் குக்கிங் ஃபுட். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. தயவு செய்து எனக்கு உதவுங்கள். ஐ எம் வெரி டயர்ட் டுடே. இன்று நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். வாட்ஸ் யுவர் நேம்? உங்களது பெயர் என்ன? ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் என் நெருங்கிய நண்பன். ஓப்பன் த டோர் ப்ளீஸ். தயவு செய்து கதவை திறக்கவும். ஐ லைக் டு ரீட் புக்ஸ். எனக்கு புத்தகம் படிக்க பிடிக்கும். இட் இஸ் ரைனிங் நவ். இப்போது மழை பெய்கிறது. see you tomorrow. நாளை சந்திப்போம். தட்ஸ் ஆல் காய்ஸ். இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட டே டு டே லைஃப், காலேஜில், வீட்டில் ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ஹெல்ப் கேட்குறதுக்கு, இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். இதில் வந்து நம்ம இங்கிலீஷில் கேட்கும்போது கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ எல்லோரும் இந்த சென்டென்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய் பாய்.